வணக்கம் மகரம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மகரம் ராசி வாழ்க்கையில இதுவரைக்கும் எப்பொழுதுமே உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்றால் இதுவாகத்தாங்க இருக்கும். பொறுப்புகள் உங்களுக்கு எப்பொழுதுமே அதிகரித்து கொண்டே தாங்க இருக்கும். இன்னொரு காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையில பொறுப்புகள் திடீரென்று அதிகரித்தது போல தோன்ற ஆரம்பிக்கும். ஆனால் இருந்தாலுமே உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே சுமைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாகத்தான் இருக்கும். இருந்தாலும் இந்த ஒரு காலத்தில் உங்களுக்கு பொறுப்புகள் இன்னும் கொஞ்சம் அதிகரித்தது போல உங்களுக்குள்ள ஒரு எண்ணங்கள் தோன்ற ஆரம்பிக்கும். திடீரென்று அதுவும் இது தோன்ற ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்ததை விட அதிகமான விஷயங்கள் ஒரே நேரத்தில் உங்களுக்கு சமாளிக்க வேண்டிய ஒரு நிலைமைகளானது உங்களுக்குள்ள வந்திருக்கும். அதனால நீங்க எதை செய்தால் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று எதுவுமே தெரியாமல் பல குழப்பங்களுக்கு நீங்க ஆளாக்கப்படுவீங்க. எந்த விதமான முடிவுகளையும் நீங்கள் உடனே எடுக்க முடியாம சிக்கி தவித்துக் கொண்டிருப்பீங்க. ஒன்று குடும்பத்தை பார்க்கவா, நம்மளுடைய வேலை விஷயங்களை பார்க்கவா, இல்லை நம்முடைய பெற்றோர்களை பார்க்கவா, நம்முடைய மனைவியவோ கணவனையோ அவர்களை பார்க்கவா, குழந்தைகளை பார்க்கவா என்று எதுவுமே உங்களுக்கு தெரியாமல் பொறுப்புகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் அதிகமாகி ஒரு வேலையை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு வேலையை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பித்திருக்கும். உங்களுடைய குடும்பங்கள், வேலைகள், பண விஷயங்கள் எல்லாமே உங்கள் மீது ஒரு சுமையாக விழுந்திருக்கும். எதை சமாளிப்பது, எதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணி கொண்டு போறது என்று எதுவும் தெரியாமல் உங்களுக்குள்ள பல விஷயங்களில் இந்த ஒரு நேரத்தில் கவலைகளானது ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். இதையெல்லாம் நான் ஒருத்தரா இப்படி சமாளிப்பது என்கிற ஒரு எண்ணங்கள் உங்களை பலமுறை உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக வந்து கொண்டே இருக்கும். அது உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை நிச்சயமாக கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய மனதில் வந்திருக்கலாம். ஆனா இந்த பொறுப்புகள் உங்களை பலமாகவும் வாழ்க்கையை சமாளிக்கக்கூடிய திறனுடைய மனிதர்களாகவும் மாற்றி கொடுக்கும். இது இரண்டாவது பட்சம். இருந்தாலும் இதெல்லாம் நடக்கும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் ஒரு சோர்வான ஒரு மனப்பான்மையும், ஏன் எனக்கு மட்டும் இதெல்லாம் நடக்கிறது என்கிற ஒரு கவலையும் உங்களுக்குள்ள நிச்சயமாக ஏற்படத்தாங்க செய்யும். வேலை அழுத்தத்துல ஒரு உச்சங்களானது நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும். வேலை பகுதியில் நீங்க சந்தித்த அழுத்தங்கள், மனக்கவலைகள் மனதையும் உடலையும் மிகவும் சோர்வடைய வைத்திருக்கும். எது செய்தாலும் அதை தவறு என்று சொல்லக்கூடிய மேலதிகாரிகள், இதனால அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையில சின்ன சின்ன வாக்குவாதங்களும் சண்டை சச்சரவுகளும் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கும். இருந்தாலும் நீங்க உங்க கூடவே இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் சில உதவிகளை செய்திருந்தாலும் அவர்கள் அது எல்லாத்தையுமே மறந்து உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்படும் பொழுது உங்களுக்கு எதிரியாக மாறியிருப்பாங்க. இந்த மாதிரியான சில அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு அது இன்னமும் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை நிச்சயமா தேடி கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள், முடிவில்லாத வேலைகள், நேரத்திற்கான கட்டுப்பாடுகள் இவை அனைத்தும் சேர்ந்து உங்களை ஓய்வில்லாமல் ஓட வைத்துக் கொண்டே இருக்கும். அதனால நீங்கள் மனதிற்குள்ள சில கவலைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். எப்ப பார்த்தாலும் வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டியது இருக்கிறது என்கிற மாதிரியான பல கவலைகள், பல எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் ஏற்பட்டு அது இன்னமும் உங்களை கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை அனுபவிக்க வைத்து கொண்டே தாங்க இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதையும் நீங்க கமெண்ட் வழியாக கூறுங்கள். நீங்கள் எவ்வளவுதான் வாழ்க்கையில முயற்சி செய்தாலும் அது போதவில்லை என்பது போலத்தாங்க உங்களுக்குள்ள தோன்றவும் ஆரம்பிக்கும். ஆனா நீங்க வாழ்க்கையில எப்பொழுதுமே சில முயற்சிகளை செய்துவிட்டு வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருக்கும். வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, வாழ்க்கையில நம்ம எப்படியாவது முன்னேற வேண்டும் என்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இருந்தாலும் அது சில நேரங்கள்ல உங்களுடைய கையை விட்டு போக ஆரம்பிக்கும். ஏன் இப்படி நடக்கிறது, எதற்காக இப்படி நடக்கிறது என்று தெரியாமல் உங்களுடைய மனதை கஷ்டப்படுத்திய சில விஷயங்களும் உங்களுக்குள்ள நிச்சயமா நடந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் வாழ்க்கையில முயற்சி செய்தாலும் அது போதவில்லை போலத்தாங்க உங்களுடைய மனதிற்குள் தோன்றிக் கொண்டே இருக்கும். ஆனால் அது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. போக போகத்தாங்க அது உங்களுக்கு நிச்சயமாக தெரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்காது. ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எது செய்தாலும் அது உங்களுக்குள்ள ஒரு குறை போல் தோன்றிக் கொண்டே தாங்க இருக்கும். எது எப்பொழுது குறையும் என்கிற ஒரு எண்ணங்களும் ஒரு கேள்விகளும் உங்களை துரத்தி கொண்டே தாங்க இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனுபவித்த கஷ்டங்கள், அப்படி அனுபவித்த துயரங்கள், வெளியில் சொல்ல முடியாத அசிங்கங்கள், இது எல்லாமே உங்களுடைய மனதிற்குள்ளே இருந்து எதையுமே உங்களால வெளியில் சொல்ல முடியாமல் மனதிற்குள் எல்லாத்தையும் நீங்கள் சிக்கி தவித்துக் கொண்டு இருந்திருப்பீங்க. இந்த மாதிரியான சில அனுபவங்களும் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் நிச்சயமாக கூற வேண்டும். ஒரு கட்டத்தில் நீங்கள் முழுமையாக இதை பார்க்கும் பொழுது சோர்வடையக்கூடிய ஒரு மனதும் உங்களுக்குள்ள நிச்சயமா உருவாகி இருக்கும். இந்த மாதிரியான சில விஷயங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னமும் உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை நிச்சயமாக உருவாக்கி இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் இனிமே நடக்க ஆரம்பிக்கும். மகரம் ராசி அன்பர்களே,
இன்று உங்களுடைய ராசியில் ஆளக்கூடிய கிரகமான சனி பகவான் 3ஆம் வீட்டிலும் சந்திர பகவான் 12ஆம் வீட்டிலும் இருப்பது உங்களுக்கு சற்று அதிகரித்த வேலை பளுவை உங்களுக்குள்ள குறைக்க ஆரம்பிக்கும். இதனால உங்களுக்குன்னு இருந்த பொறுப்புகள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு குறைந்தது போல தோன்ற ஆரம்பிக்கும். போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு நன்மைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதுவும் சனி பகவான் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குன்னு இதுவரைக்கும் வைத்திருந்த எல்லா விதமான கஷ்டங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்க்க ஆரம்பிப்பார். வாழ்க்கைக்குள்ள நல்ல விதமான விஷயங்களை உங்களுக்குன்னு தேடி கொடுப்பார். போதுமான அளவுக்கு வேலை விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் வேலை பளுவை குறைத்து கொடுப்பார். உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும், வேலை விஷயங்களாக இருக்கட்டும், அனைத்திலும் போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை நிச்சயமாக உருவாக்கவும் செய்வார். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் நிச்சயமாக நடக்கும். வியாபாரத்தில் கவனம் செலுத்துவதே உங்களுடைய முன்னுரிமையாக இருக்க வேண்டும். வேறு எதை பற்றியும் நீங்கள் யோசிக்கவே கூடாது. வியாபாரத்தை எப்படி அடுத்த ஒரு நிலைமைக்கு கொண்டு போக வேண்டும், தொழிலை எப்படி வளர்க்க வேண்டும், நம்முடைய கடனை எப்படி தீர்க்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் மட்டுமே நீங்க வாழ்க்கையை ஓட்ட வேண்டும். வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும், வாழ்க்கையை சுற்ற வேண்டும் என்று நினைத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான நேரம் இது. இந்த ஒரு நேரத்தை நீங்க தவற விட்டுருவீங்க. எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்றால் அது உங்களுடைய உழைப்பில் மட்டும் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் கொடுத்து பாருங்க. போதுமான அளவுக்கு உங்களுக்கு அது நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை நிச்சயமா தேடி கொடுக்குங்க. எனவே இந்த ஒரு நாளில் உங்களுக்கு சிதறிய வேலைகள் முறையாக உங்களுக்கு முடித்துவிடும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எதுவுமே நீங்க பண்ணி அது பாதியில் நின்று கொண்டு இருந்தது அப்படின்னா இந்த ஒரு நாள் முடிவதற்குள் அதனை மீண்டும் நீங்கள் எப்படியாவது சரி செய்து விடுவீர்கள். உங்கள் மீது இருக்கக்கூடிய எல்லா விதமான தவறுகளும் கெட்ட பெயர்களும் இந்த ஒரு நேரத்தில் உங்களை விட்டு போக ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நீங்க நல்ல ஒரு மனிதர்களாக உங்கள் மீது எந்த விதமான தவறுகளும் இல்லை என்பதை நீங்கள் காட்டிக்கொள்ள ஆரம்பிப்பீங்க. இதற்கு பிறகு உங்களுடைய நேரங்கள் கிடைக்காமல் கூட உங்களுக்கு போய்விடலாம். எனவே நீங்கள் உழைக்கக்கூடிய ஒரு நேரமாக, உழைக்கக்கூடிய ஒரு நாட்களாக இந்த ஒரு நாளானது இருக்கும். முடிந்த அளவுக்கு உங்களுடைய உழைப்பில் நீங்கள் கவனத்தை செலுத்துங்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் உங்களுடைய வாழ்க்கை மாறலாம். இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் உழைத்தால் மட்டுமே போதுமான அளவுக்கு உங்களுடைய கையில் வருமானமானது தங்கும். வருமானத்தை அதிகரிப்பதற்கான புதிய யோசனைகளை நீங்கள் மனதில் தோன்றலாம். ஆனால் முடிந்த அளவுக்கு நீங்கள் உழைப்பில் மட்டும் கவனத்தை செலுத்துங்கள். புதிய புதிய யோசனைகளையும் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் தொடங்கவும் செய்யலாம். ஆனால் வேறு எதிலையும் உங்களுடைய கவனங்களானது இருக்கக்கூடாது. பணம், வாழ்க்கையில உழைப்பு, இந்த இரண்டையும் மட்டும் நீங்கள் வாழ்க்கையில் நினைத்து ஓடிக்கொண்டே இருங்க. போதுமான அளவுக்கு வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது நடக்கும். எந்த ஒரு பரிவர்த்தனையிலும் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. ஆரம்பத்தில் எந்த பெரிய முடிவுகளையும் நீங்கள் எடுக்க வேண்டாம். முடிந்த அளவுக்கு பெரிய முடிவுகளை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். அதுவே உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றியை உங்களுக்குன்னு தேடி கொடுக்கும். அதே போல இந்த ஒரு நேரத்தில் மகரம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில போதுமான அளவுக்கு நன்மைகளானது நடக்க ஆரம்பிக்கும். சிந்தனைகளில் மாற்றங்கள் உருவாகும். இதுவரைக்கும் உங்களுடைய சிந்தனைகள் ரொம்பவும் தவறாக இருந்தது என்றால் இந்த ஒரு நேரத்தில் நீங்க மாற்றிக்கொள்வீங்க. உடலின் தோற்றப்பொழிவு பற்றிய எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். நிறைய மாற்றலில் ஒரு விதமான மந்தத்தன்மை உங்களுக்குள்ள ஏற்பட்டு நீங்க ஆரம்பிக்கும். அதனால இந்த ஒரு நேரத்தில் நீங்க முடிந்த அளவுக்கு ஞாபக மறதி என்பதை குறைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. எதிர்பார்த்த சில பணிகளில் மாற்றமான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏற்பட ஆரம்பிக்கும். தற்பெருமை தொடர்பான சிந்தனைகளை நீங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும். நீங்க குறைத்துக் கொள்ளாம இருந்தீங்க அப்படின்னா வெளிவட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பும் குறைய ஆரம்பித்து விடும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்க தற்பெருமைகளை குறைத்து வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உருவாகக்கூடிய நல்ல ஒரு நேரமாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மந்தமான ஒரு நாளாகத்தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு கெடுதல்கள் எதுவும் இந்த ஒரு நேரத்தில் அவ்வளவுக்கு உங்களுக்கு நடக்காமல் போதுமான அளவுக்கு கெடுதல்கள் மட்டும் நடந்து அது போதுமான அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளையும் நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுபவங்கள் இந்த ஒரு நேரத்தில் அதிகமாக கிடைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு நாளில் நிச்சயமாக நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். நன்றி, வணக்கம். வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன்.